மற்றொரு தேர்தல் முடிவோடு உங்களை சந்திக்கிறேன். அதாவது மாத்தளை லக்கல தேர்தல் தொகுதியிலிருந்து சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 24,828 வாக்குகளை பெற்று முன்னணியில் இருக்கிறார். அது 141.42% அடிப்படையில் முதலாவதில் இருக்கிறார். அந்த லக்கல தேர்தல் தொகுதியில் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் 20,838 வாக்குகளை பெற்று 134.77% அடிப்படையில் இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 9,022 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். அதேபோன்று நாமல் ராஜபக்ஷ அவர்கள் 2,756 வாக்குகளை பெற்று நான்காவது இடத்தில் இருக்கின்றார். அதேபோன்று அடுத்த தகவல் வந்திருக்கிறது. நுவரெலியா கொத்மலை பிரதேசத்தில் இருந்து, கொத்மலை தேர்தல் தொகுதியில் இருந்து அங்கேயும் முதலாவது இடத்தில் சஜித் பிரேமதாஸ் அவர்களே முதலாம் இடத்தில் இருக்கின்றார்கள். 27,043 வாக்குகளை பெற்று 140.29% அடிப்படையில் முதலாம் இடத்தில் இருக்கின்றார். இரண்டாவது இடத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிடித்திருக்கின்றார்கள். 18,250 வாக்குகளை பெற்று 127.19% அடிப்படையில் அவர் இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கின்றார். மூன்றாவது இடத்தில் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் 17,727 வாக்குகளை பெற்று 126.41% அடிப்படையில் மூன்றாவது இடத்தில் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நான்காவது இடத்தில் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் 1,458 வாக்குகளை பெற்று 2.17% அடிப்படையில் அவர் நான்காவது இடத்தில் இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இங்கு பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் 85,188 வாக்குகள். இதில் வாக்களிக்கப்பட்ட வாக்குகள் 68,924 வாக்குகளாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் 1,109 வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் 67,115 வாக்குகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாக்குகளாக இருக்கிற இதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு தேர்தல் முடிவு வந்திருக்கின்றது. கேகாலை மாவட்டத்தில் கலிகமுவ என்ற தேர்தல் தொகுதியில் இருந்து வந்திருக்கிற விஷயம் என்ன சொன்னால், அனுரகுமார திசாநாயக்க அவர் 23,348 வாக்குகளை பெற்று முன்னணியில் இருக்கின்றார். இரண்டாம் இடத்தில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 17,713 வாக்குகளை பெற்று 32.93% அடிப்படையில் இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 9,974 வாக்குகளை பெற்று மூன்றாம் இடத்துக்கு வந்து 18.54% அடிப்படையில் அவர் மூன்றாம் இடத்தை பெற்றிருக்கின்றார். நாமல் ராஜபக்ஷ அவர்கள் 1,036 வாக்குகளை பெற்று 1.93% அடிப்படையில் அவர் நான்காவது இடத்தை பிடித்திருக்கின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே போன்று மற்றொரு தேர்தல் தகவல் வந்திருக்கிறது. மொனராகல மாவட்டத்தில் வெள்ளவாய என்கின்ற தேர்தல் தொகுதியில் இருந்து வந்திருக்கிற ஒரு விடயம் என்றால், அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் 60,844 வாக்குகளை பெற்று 143.13% அடிப்படையில் அவர் முதலாம் இடத்தில் இருக்கின்றார். அதேபோன்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 56,442 வாக்குகளை பெற்று 40.01% அடிப்படையில் அவர் இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மூன்றாம் இடத்தில் 13,241 வாக்குகளை அவர் பெற்றுக்கொண்டு 9.39% அடிப்படையில் அவர் மூன்றாம் இடத்தை பெற்றிருக்கின்றார். அதேபோன்று நாமல் ராஜபக்ஷ அவர்கள் 5,666 வாக்குகளை அங்கு பெற்று 104.02% அடிப்படையில் அவர் நான்காம் இடத்தை பெற்றிருக்கிற சந்தர்ப்பத்தில் மொனராகல வெள்ளவாய தேர்தல் தொகுதியில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் 1,68,411 வாக்குகளாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் 1,43,656 வாக்குகள் அங்கு இடப்பட்டிருக்கின்றன. அதில் 2,590 வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் 1,41,066 வாக்குகள் அங்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாக்குகளாக அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற இதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு தேர்தல் முடிவு வந்திருக்கிறது. கொழும்பு மஹரகம தேர்தல் தொகுதியில் இருந்து முதலாம் இடத்தில் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். 58,692 வாக்குகளை பெற்று 155.54% அடிப்படையில் அவர் முதலாம் இடத்தில் இருக்கின்றார். அதே போன்று இரண்டாம் இடத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் 22,782 வாக்குகளை பெற்று அவர் இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார். 121.56% அடிப்படையில் அவர் இரண்டாம் இடம். அதே போன்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 17,174 வாக்குகளை பெற்று 116.25% அடிப்படையில் அவர் மூன்றாம் இடத்தை பெற்றிருக்கின்றார். அதே போன்று திலக் ஜெயவீர் அவர்கள் 3,020 வாக்குகளை பெற்று 102.86% அடிப்படையில் அவர் நான்காவது இடத்தை பெற்றிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் கொழும்பு மஹரகம தேர்தல் தொகுதியில் 1,40,699 வாக்குகள் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் மக்களால் வழங்கப்பட்ட வாக்குகள் 1,80,055 வாக்குகளாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் 2,380 வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக இருக்கின்றது. அதில் 1,00,000
1,05,675 வாக்குகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாக்குகளாக இருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு தகவல் வந்திருக்கிறது. கொழும்பு கோட்டை பிரதேசத்தில் இருந்து நமக்கு வந்திருக்கிற தகவல் என்னவென்று சொன்னால், கோட்டை தேர்தல் தொகுதியிலிருந்து அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் 25,123 வாக்குகளை அவர்கள் பெற்று முதலாவது முன்னணியில் இருக்கின்றார். 146.3% அடிப்படையில் முதலாம் இடத்தில் இருக்கின்றார். இரண்டாவது இடத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 13,725 வாக்குகளை பெற்று இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார். அதேபோன்று மூன்றாவது இடத்தில் 11,979 வாக்குகளை பெற்றுக்கொண்ட சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 122.08 என்ற சதவீத அடிப்படையில் அவர் மூன்றாம் இடத்தை பெற்றிருக்கின்றார். அதேபோன்று நான்காவது இடத்தில் திலத் ஜெயவீர் அவர்கள் 1,312 வாக்குகளை பெற்று 102.42 என்ற சதவீத அடிப்படையில் அவர் அங்கு இருக்கின்றார். அதேபோன்று கோட்டை தேர்தல் தொகுதியில் 75,810 வாக்குகள் பதிவு செய்யப்பட்ட வாக்குகள், அதில் 55,618 வாக்குகள் மக்களால் இடப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் 1,360 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் 54,258 வாக்குகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு தேர்தல் முடிவுகள் வந்திருக்கின்றது. அதாவது அனுராதபுர கிழக்கு அனுராதபுரத்தில் இருந்து வந்திருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், அங்கு மொத்தமான வாக்குகள் 1,05,697 வாக்குகள். அதில் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் 45,102 வாக்குகளை பெற்று 153.31 என்ற சதவீத அடிப்படையில் முதலாம் இடத்தில் இருக்கின்றார். அதேபோன்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 22,880 வாக்குகளை பெற்று 27.05 என்ற சதவீத அடிப்படையில் அவர் இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கின்றார். மூன்றாவது இடத்தை பெற்றுக்கொண்ட ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 12,349 வாக்குகளை பெற்று 114.6 என்ற சதவீத அடிப்படையில் அவர் மூன்றாம் இடத்தை பெற்றிருக்கின்றார். அதேபோன்று நாமல் ராஜபக்ஷ அவர்கள் 1,852 வாக்குகளை பெற்று 102.19 என்ற சதவீத அடிப்படையில் அங்கு பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் 1,05,697 வாக்குகள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் மக்களால் வழங்கப்பட்ட வாக்குகள் 86,042 வாக்குகள் இருக்கின்ற. இதில் 1,445 வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் 84,597 வாக்குகள் அங்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாக்காக இருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு தேர்தல் முடிவு எங்களுக்கு வந்திருக்கின்றது. இது மாத்தளை மாவட்டத்தில் மாத்தளை தேர்தல் தொகுதியில் இருந்து வந்திருக்கிற ஒரு உத்தியோகபூர்வமான தகவல் என்னவென்று சொன்னால், 90,943 பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் இருக்கின்ற இந்த மாத்தளை தேர்தல் தொகுதியில் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் 27,693 வாக்குகளை பெற்று முதலாம் இடத்தில் இருக்கின்றார். அதேபோன்று 40.22 என்ற சதவீத அடிப்படையில் அவர் இருக்கின்றார். இரண்டாவது இடத்தை பெற்றுக்கொண்ட சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 25,117 வாக்குகளை பெற்று 136.48 என்ற சதவீத அடிப்படையில் அவர் இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கின்றார். அதேபோன்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 11,712 வாக்குகளை அங்கு பெற்று 117.01 என்ற சதவீத அடிப்படையில் அவர் மூன்றாம் இடத்தை பெற்றிருக்கின்றார். அதேபோன்று நாமல் ராஜபக்ஷ அவர்கள் 1,691 வாக்குகளை பெற்று 102.46 என்ற சதவீத அடிப்படையில் அவர் நான்காம் இடத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் மாத்தளை மாவட்டத்தின் மாத்தளை தேர்தல் தொகுதியில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் 90,943 வாக்குகள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் மக்கள் வழங்கப்பட்ட வாக்குகள் 70,670 வாக்குகள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் 1,813 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டு 68,857 வாக்குகள் அங்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு தேர்தல் முடிவு எங்களுக்கு வந்திருக்கின்றது. இது கொழும்பு மாவட்டத்தில் மொரட்டுவ தேர்தல் தொகுதியிலிருந்து வந்திருக்கின்ற ஒரு விடயம். இங்கு மொத்தமாக 1,20,503 பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் 45,299 வாக்குகளை பெற்று 147.79 என்ற சதவீத அடிப்படையில் முதலாம் இடத்தில் இருக்கின்றார். இரண்டாம் இடத்தை பெற்றுக்கொண்ட 24,319 வாக்குகளை பெற்ற சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 125.66 என்ற சதவீத அடிப்படையில் இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார். அதேபோன்று 19,025 வாக்குகளை பெற்று 120.07 என்ற அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மூன்றாம் இடத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோன்று நாமல் ராஜபக்ஷ அவர்கள் 2,843 வாக்குகளை மொரட்டுவையில் பெற்று 103% என்ற அடிப்படையில் அவர் நான்காவது இடத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் மொரட்டுவ தேர்தல் தொகுதியில் 1,20,503 வாக்குகள் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இதில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட வாக்குகள் 96,736 வாக்குகளாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் 1,946 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டு 94,790 வாக்குகள் அங்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் தேர்தல் முடிவுகள் சூடுபிடித்துக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் வளமை போன்று இல்லாமல் ஏற்கனவே இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் ஆரம்ப காலத்தில் இரண்டு பேருக்கு இடையிலே தான் அதிகமான போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அதனால்
அதனால் தேர்தல்கள் எண்ணுவது மிகவும் இலகுவான முறையில் இருக்கும். இந்த இடத்தில் 4 பேர் 5 பேர் வந்திருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு நிலையான ஒரு இடம் இல்லாத காரணத்தினால விருப்ப வாக்குகளை எண்ண வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எனவே தொடர்ந்தும் இணைந்திருங்கள். விருப்ப வாக்குகளை எண்ணியும் அடுத்த ஜனாதிபதி யார் என்ற ஒரு நிலவரத்துக்குள்ள நாங்கள் போகிறதுக்கு தயாராக இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். முன்னால இருக்குது, எங்க நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்றது தெரியாத ஒரு நிலையத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அடுத்த அப்டேட் உங்களுக்கு வரணுமாக இருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போதான் அடுத்த வீடியோ பார்த்துக்கலாம். தொடர்ந்து நம்மளோட இணைந்து கொண்டிருங்க. வணக்கம்.